السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், நம்ம வந்து மஹரஜில் அல் லிசான் பார்த்துட்ருக்கோம். அல் லிசான் அப்படிங்கிறது என்ன? நாவு அப்படின்னு அர்த்தம், டங்கு. ஸோ நாவுடைய மஹரஜ் வந்து 10 இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த 10ல் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 மஹரஜில் 18 எழுத்துக்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லா. இப்போது இந்த லிசானை வந்து நம்ம 4 பிரிவுகளாக பிரிச்சிருந்தோம். என்னென்ன? அகசல் லிசான், வசத்துல் லிசான், ஹேஃபத்துல் லிசான், தரஃபுல் லிசான். நம்ம வந்து அகசல் லிசானை பற்றி பார்த்தாச்சு. அகசல் லிசானுங்கிறது என்ன? நாவின் கடைசி பகுதி. இதிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் 2 மஹரஜு. அப்போ என்னென்ன? காஃப், அடுத்ததான் கேஃப். ஸோ இதை ரெண்டத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வசத்துல் லிசான், அதாவது நாவின் நடுப்பகுதி நாவு அப்படின்னு சொல்லுவோம். இதிலேருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே ஒரு மஹரஜ் தான். ஓகேவா? 3 எழுத்துக்களுக்கும் ஒரே ஒரு மஹரஜ்னா என்ன? உச்சரிப்பு வெளிப்படும் இடம். சரியா? ஸோ என்னென்ன இருக்குது? ஜீம், ஷீன், யா. ஓகே, இந்த 3 எழுத்துக்கள் தான். இந்த எழுத்துக்களுடைய மஹரஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவின் நடுப்பகுதி மேல் முரசை தொடும்போது உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். ஓகேவா? தீஸ் லெட்டர்ஸ் ஆர் எமிட்டட் when the middle of the tongue touches the roof of the mouth. ஓகேவா? ஸோ இதனுடைய இன்னொரு பேரும் இருக்குது இதுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் ஹுரூஃப ஷஜரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அல் ஹுரூஃப ஷஜரியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதுக்கு இந்த பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்வாயின் மேற்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேல் முரசு மேற்பகுதி, அதுக்கு அரபி மொழியில் ஷஜர் அல்ஃபம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஷஜர் அல்ஃபம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபம்முங்கிறது வாய். ஓகேவா? ஸோ உள்வாயுடைய மேற்பகுதிக்கு பேர் ஷஜர் அல்ஃபம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த எழுத்துக்களுக்கு வந்து ஹுருஃப ஷஜரியா அப்படின்னு பேர் இருக்குது. சரியா? ஓகே, இதுலேருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன? ஜீம், ஷீன், யா. அந்த யா எப்படிப்பட்ட யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியா அல்லாத யா, அதாவது கைரி மத்தியா. ஓகேவா? மத்த அல்லாத யா. இப்போது இந்த நாவின் நடுப்பகுதியானது அதற்கு எதிர்ப்பகுதியில் உள்ள வாயின் மேல் பகுதியை அழுத்தி தொடும்போது உச்சரிப்பு வெளிப்படும். சரியா? ஸோ நாவின் நடுப்பகுதியிலிருந்தும் மற்றும் அதற்கு நேராக உள்ள வாயின் மேல் முரசிலிருந்தும் என்னென்ன எழுத்துக்கள் உச்சரிக்கப்படுது? ஜீம், ஷீன், யா. ஓகேவா? அந்த யா எப்படிப்பட்ட யா? கைரி மத்தியா, அதாவது மத்து அல்லாத யா. ஓகேவா? அல்ஹம்துலில்லா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து மஹரஜை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த எழுத்துக்களில் சுக்கூனை வைப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து, ஏதாவது ஒரு எழுத்து ஹரக்கத்தை கொடுத்து நம்ம ஓதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டான நமக்கு மஹரஜ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இந்த ஜீமுக்கு சுக்கூனை வைங்க, அதுக்கு முன்னாடி ஹம்சாக்கு ஃபத்ஹாவை போடுங்க. இப்போது அதுக்கு எப்படி சொல்லுவோம்? அஜ் அப்படின்னு சொல்லுவோம். அஜ் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாவு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேற்பகுதியை டச் பண்ணுதா, அப்போது உங்களுக்கு வந்து இடைவெளி இருக்காது. ஓகேவா? இடைவெளி இருக்காது. அதாவது நாவின் நடுப்பகுதியும் அதுக்கு நேராக உள்ள வாயினுடைய மேல் முரசும் என்ன ஆகுதுன்னா இணையும். ஓகேவா? இணையும். அதனால தான் அங்கே ஒரு தன்மை கூட உருவாகுது. அது என்ன தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கலா அப்படின்னு சொல்லி ஒரு தன்மை வந்து உருவாகும், ஒரு சிஃபத்து வந்து வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜ் அப்படின்னு சொல்லி பாருங்கள், சொல்லும் போது உங்களுக்கு வந்து அந்த காற்று வந்து தடைப்படும். ஓகேவா? அஜ் அப்படின்னு சொல்லும்போது காற்று தடைப்படும். அஜ் அப்படின்னு சொல்லி கல்கலா கொடுத்தீங்கன்னா, ஒரு அசைவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காற்று வந்து வெளிப்படும். சரியா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, முழுமையாக அந்த நாக்கு வந்து அந்த மேல் முரசோட நடுப்பகுதி நாக்கு வந்து மேல் முரசோட இணைகிறதுனால அங்கே வந்து சப்தம் தடைப்படுறத வந்து நம்ம அந்த சப்தத்தை வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கல்கலா அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம கொடுக்குறோம். சரியாம்மா? ஸோ அதனால தான் நம்ம வந்து அங்கே அந்த தன்மையை கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம விளங்கி வச்சுருக்கணும். சரியா? ஸோ அல்ஹம்துலில்லா. ஸோ ஒரு வைப்ரேஷன், ஒரு ஷேக்கிங், ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கே வந்து நிகழும்.
சரியா? ஸோ ஏன் நிகழுது அப்படின்னு ரீசனும் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் ரீசன். நாவினுடைய நடுப்பகுதி வந்து நேராக உள்ள வாயோட மேல் முரசை டச் பண்ணுது. அப்போது வந்து காற்று தடைப்படுற போது அது காற்று வெளியில் விடணும், அந்த சப்தம் வந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கல்கலா சப்தத்தை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஜீமுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இணைதல் அப்படிங்கிறது பாருங்கள் அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ அடுத்ததாக பாருங்கள், இந்த ஒரே மகரஜ் தான் இந்த 3 எழுத்துக்களும். ஆனால் வெவ்வேறு மாதிரியான தன்மைகளை கொண்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அடுத்ததாக ஷீனில் சுக்குனை போடுங்க. அஷ் அப்படின்னு சொல்லுவோம். அஷ் அப்படின்னு சொல்லும் போது முழுமையாக அங்கே இணையாது. ஓகேவா? நாவின் நடுப்பகுதியும் மேல் முரசோ வந்து முழுமையாக இணையாமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு காற்று பரவுதல் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து ஏற்படும். சரியா? ஸோ இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது நாவின் நடுவுலேருந்து வரக்கூடிய அந்த சப்தம் வந்து வாய் முழுக்க பரவும். ஓகேவா? ஸ்ப்ரெட்டிங் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அரபிக்கில் வந்து தஃபஷி பரவுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஒரு தன்மை அங்கே வந்து நிகழும். ஏன் நிகழுது? அங்கே ஸ்பேஸ் இருக்குது, ஏர் ஃப்ளோ அதனால் ஏற்படுது. ஓகேவாம்மா? கிளியரா? அல்ஹம்துலில்லா. அடுத்ததாக பாருங்கள், இப்போ யாவை வச்சு உச்சரித்து பாருங்கள். யாக்கு சுக்கனை போட்டு ஐ அப்படின்னு சொல்லுவீங்க. ஐ அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இணையலை. என்ன இணையலை? நாவின் நடுப்பகுதியும் இணையலை, அது மேல் முரசோட அது வந்து இணையவே இல்லை. ஓகேவா? இணையாததுனால என்ன ஆகும், நிறைய கேப் இருக்கும், அதிகமான இடைவெளி இருக்கும், அதனால் ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அப்போ ரஹாவா அப்படின்னு சொல்லி ஒரு தன்மை நிகழும், அல்லீன்னு சொல்லி ஒரு தன்மை நிகழும். அதாவது ரொம்ப ஈஸியாக இலகுவான அந்த ஏர் ஃப்ளோ இருக்கும். சரியா? ஈஸினஸோடு இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரே மகரஜா இருந்தாலும் வெவ்வேறு சிஃபத்துகளை கொண்டது. அதனால தான் நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம், ஜீமுக்கு வந்து அதிகமான இணைதல் கொண்டு வெளிப்படக்கூடிய சப்தத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. ஷீனுக்கு பாருங்கள் கொஞ்சம் இடைவெளி இருக்கும். அதே மாதிரி அதாவது கைரி மத்து அல்லாத யாக்கு பாருங்கள் அதிகமான இடைவெளி இருக்கும். ஓகேவா? ஸோ அல்ஹம்துலில்லா இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வசத்துல் லிசானில் இந்த 3 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அல்ஹம்துலில்லா. இப்போ உதாரணம் பார்க்கலாம். ஜீமுக்கு வந்து சுக்கூன் வச்சு பாருங்கள். யஜ்அல். ஜீமுக்கு வந்து ஃபத்ஹா வச்சு பாருங்கள். ஜமஅ. ஜீமுக்கு கெசரா வச்சு பாருங்கள். ஃபுரூஜி. ஓகேவா? ஜீமுக்கு தம்மா வச்சு பாருங்கள். உஜூஹு. அப்புறம் ஷீனுக்கு சுக்கூன் வச்சு பாருங்கள். குரைஷ். ஷீனுக்கு ஃபத்தா வச்சு பாருங்கள். ஷானிஅக. ஷீனுக்கு கஸ்ரா வச்சு பாருங்கள். கல்ஃபராஷி. ஷீனுக்கு தொம்மா வச்சு பாருங்கள். அல் உஹூஷு. அதே மாதிரி யாக்கு சுக்கூன் வச்சு பாருங்கள். குரைஷ். யாக்கு ஃபத்தா வச்சு பாருங்கள். யக்குல்லஹு அப்படிங்கிறதுல யக்குல்லஹு. அடுத்தது யாக்கு கஸ்ரா வச்சு பாருங்கள். யஹீக்கும் இல்லைன்னா யுஹீக்கும் அப்படின்னு வரும். யாக்கு தொம்மா வச்சு பாருங்கள். யூலது. ஓகே? இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் சுக்கூன் அப்புறம் ஃபத்ஹா கஸ்ரா தொம்மா இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து உச்சரித்து பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். ஜீமுக்கு வந்து தஜ்ரி, அப்புறம் ஜன்னாத்தின், அப்புறம் வல் ஹிஜாரத்து, ஃபஅஹ்ரஜ, யஜ்அலூன, யர்ஜிஊன, திஜாரத்துஹும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஜீமுக்கு. அடுத்ததான் ஷீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிஷாவத்துன், யஷ்உரூன, ஷிஅ்துமா, அஷ்ஷைத்தானு, ஷுஹதாக்கும், யர்ஷுதூன. இந்த மாதிரி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாக்கு வந்து பார்க்கலாம். யாக்கு நான் ஏற்கனவே சொன்ன எழுத்துக்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. இந்த மாதிரி நம்ம வந்து எழுத்துக்களை வந்து ஓதும்போது
இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து உச்சரித்து பழகலாம். கரெக்டாக இந்த மாதிரியான வசத்துல் லிசான்லேருந்து நம்ம வந்து கரெக்டாக உச்சரிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து ஓதணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.